நம்முடைய இருதயம் கர்த்தரோடு எப்பொழுதும் பொருந்தியிருக்க வேண்டும் என்பதுக்கு தான் பரலோகத்தில் வாசம் செய்த தேவன் மனிதர்களுக்கு நடுவிலே வாசம் பண்ண ஆரம்பித்தார். மனிதர்களுக்கு நடுவிலே வாசம் பண்ணின தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பித்தார். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனிதனுக்குள்ளும் அவர் வாசம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அந்த இணைப்பு ரொம்ப சமீபம். அந்த தொடுதலை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அந்யோன்யத்தை உணர்வது இந்த காலத்தில் நமக்கு ரொம்ப சுலபம். அப்போ நம்முடைய இருதயம் அவர் மேலே பற்றா இருக்கணும். நம்முடைய இருதயம் அவரிடத்திலே பொருந்தி இருக்கணும். நம்முடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்பினால் நம்ம கண்டிப்பாக பின்வாங்கி போய்விடுவோம். ஒரு பெரிய கப்பலை, ஒரு பெரிய படகை, ஒரு சின்ன சுக்கான் அது எப்படி திருப்பிடுமோ அதே மாதிரி இந்த இருதயம், மகா கேடுள்ள இருதயம் திரும்பிச்சுன்னா அது எந்த திசையில் திரும்புதோ அந்த திசையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணப்பட ஆரம்பித்து விடும். கர்த்தரிடத்திலே அது திரும்பினால் கர்த்தரை நோக்கி பயணப்படும்.